அனைவருக்கும் வணக்கம். உடல் சூடு பாடி ஹீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் சூட்டுனால நிறைய நோய்கள் வருது. பித்தம் சம்மந்தப்பட்ட, கல்லீரல் சம்மந்தப்பட்ட, சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது. உடம்பு சூடு அதிகமாயிடுச்சுன்னா, கண்கள் எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சுரும். சரியா தூக்கம் வராது. முடி உதிர்வு அதிகமா இருக்கும். பிம்பிள்ஸ் அடிக்கடி வரும். வயிற்று வலி வரும். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வரவரன்னு வறட்சி ஆயிடும். கால்கள்ல எரிச்சல் நிறைய பேருக்கு ஏற்படும். வயிற்று வலி, சிறுநீர் சரியா போகாம எரிச்சலோட போறது, நொர நொரையா போறது, சொட்டு சொட்டா போறது, இதெல்லாம் உடல் சூட்டோடைய அறிகுறி. இந்த விழாமிச்சைன்னு சொல்லக்கூடிய கருப்பு வெட்டிவேர் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அத நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த பிரச்சனைக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட மருத்துவ பயன் பற்றி அற்புத சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போலாம். மேகம் விழியெரிச்சல் வீரிரப் பித்தமொடு தாகமத மூர்ச்சை பித்தம் சார் மயக்கம் சேகம் சிறநேரமிளவையே செய்ய விழாமிச்சக்கெரி கிரமும் நின்றென்றிசை அப்படிங்குது சிந்தாமணின்ற நூல். இது என்ன சொல்ல வராங்கன்னா, மேக நீர், கண்ணெறிவு, உதிரப்பித்தம், தாகம், மூர்ச்சை, பித்தம், அதனால் ஏற்படும் மயக்கம், கோபம், தலைவலி, தீச்சூரம் போன்றவை குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தன் கோவப்பட்டு தன்னிலை மறப்பதற்கு காரணம் இந்த உடல் சூடு. அப்போ அது தணிக்கக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த விழாமிச்சு வேர். இது நாட்டு மருந்து கடைகளில் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கிக்கோங்க. இது எந்த அளவு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வேரை வாங்கி நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்தி நல்லா நசுக்கிக்கோங்க. நசுக்கி ஒரு சல்லா துணியில் போட்டு கட்டி, நம்ம குடிக்கிற வெய்ய காலத்தில் பானையில் நிறைய பேர் தண்ணி வைப்போம். அதில் இந்த தண்ணியை போட்டு வச்சு, இந்த மூட்டையை போட்டு வச்சுட்டோன்னா, தண்ணீர் ரொம்ப நறுமணத்துடன் குளிர்ச்சியாகவும் நல்ல மருத்துவ குணம் நிறைந்ததாக மாறிடும். இது நமக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை, ஒரு 5 நிமிஷத்து வேலை. ஸோ இதை நம்ம செய்யறதுனால இந்த நீர்க்கடுப்பு, வயிற்றுக்கடிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தனியும். சரி, இன்னும் இந்த விழாமிச்சை வேறு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கணும். அது கூட பெருஞ்சீரக பொடி சம அளவு கலந்துக்கணும். இது 1/2 ஸ்பூன்னா அது 1/2 ஸ்பூன் இருக்கணும். இதை 1 ஸ்பூன் தண்ணீரில் போட்டு வெந்நீரில் நல்லா கொதி விட்டு அதை வடிகட்டி குடித்து வரும்போது நல்ல உடல் சூடு, இந்த கடுப்பு, யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் போகிற அந்த ஹோல்ஸ் பூரா புண்ணாக இருக்கிறது, அது லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி, அங்கே கொப்பளங்கள் வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் அற்புதமாக தனியும். அடுத்து கோடை உஷ்ணத்தை போது தாகம் தனியவே தனியாது. எது குடித்தாலும் தாகம் இருக்கும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இதை நம்ம அந்த பானையில் ஒரு தண்ணி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் குடிக்கும்போது உடல் சூடு, தாகம், நாவறட்சி, அப்படி தொண்டையெல்லாம் வரன்னு போய் வரட்டிரும்பல் வரும். அதனால் ஏற்படும் சூட்டுனால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் இதெல்லாமே தனியும். அப்புறம் இதை நம்ம வெளிப்பூச்சா எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வெளியே வடு, அது பிம்பிள்ஸ் வந்த வடுவாக இருக்கட்டும், இல்லை புண்கள் வந்த வடு ஆறாமல் அப்படியே ஒரு படிமானமாக இருக்கும். அதற்கு இந்த வெட்டி வேற எண்ணெயில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை நம்ம தொடர்ந்து தேய்த்து குளித்து வரும்போதும், சீக்காத்தூளுக்கு பதிலாக வெட்டிவேர் பவுடரை பயன்படுத்தி குளித்து வரும்போதும் உடல் சூடு தனியும், நல்ல முகம் அழகு பெறும். அப்படி அந்த குளிர்ச்சினால் முகம் நிலவு போன்று ஒளி வீசும். அப்புறம் வெயில் காலத்தில் வியர்வை அதிகமாக நிறைய பேருக்கு வரும். அவங்களும் இந்த வெட்டிவேர் தண்ணி குடித்து வரும்போது அந்த சூடெல்லாம் தணிஞ்சு உடம்பு நல்ல குளிர்ச்சி ஆகிடும். குளிர்ச்சினா ஒரு சமநிலைப்படும். அது அப்போ உறுப்புகளில் நோய்கள் தனியும். அதுதான் இதோடைய ஒரு சிறப்பு அம்சம். அப்புறம் வெட்டிவேரை பருக்கள், முகம் பருக்கள் போகிறதுக்கு சிறு சிறு துண்டுகளாக நல்லா அதை காய வச்சு நம்ம நல்லா இது பண்ணி அதை கடுக்காய் ஒன்று கொட்டை எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதி நீரில் ஊற வச்சிடணும். ஒரு பேஸ்ட் மாதிரி இதை ஊற வச்சு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த விழுத பருக்கள் மீது தடவி வந்தீங்கன்னா காலையில் பருக்கள் இருந்த இடம் தெரியாமல் நல்லா அந்த சூடு தணிஞ்சு பருக்கள் தனியும். அதுக்கப்புறம் வெட்டிவேர் எண்ணெய் அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே அந்த தழும்புகள் எல்லாமே மறையும். ஸோ இது ஒரு அற்புதமான மூலிகை மருந்து. ஸோ இதை நல்லா டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இது தணிக்கும். நல்ல முகப்பொழிவு உண்டாக்கும். முடி உதிர்வை தடுத்து நிறுத்தும். தொடர்ந்து புது முடி வளர்ச்சி ஏற்படும் வெட்டிவேர் பவுடர் போட்டு நம்ம குளித்து வரும்போது. அதனால் இதை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி பலன் பெறணும். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அற்புதமான மூலிகை மருந்து. இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிளினிக்கில் நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம்.
மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கவுன்சிலிங் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு ரிப்போர்ட்ஸோட அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். வணக்கம்.